ஸோ நேற்று ஆவலோடு எதிர்பார்த்த எல் கிளாசிக்கோ அப்படின்னு சொல்லி செம்ம ஹைப்பை கிளப்பி, ஆனால் எல்லாருடைய இதையும் உடைச்ச ஒரு கேம் அப்படின்னா மும்பை வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் மும்பையை நம்ம ஜெயிச்சோங்க. ஆனால் அவங்க கோட்டையில் போய் மும்பை நம்மளை ஓட விட்டாங்க, அதுதான் சொல்லணும். ஆனால் நேற்று ஒரு நல்ல விஷயமும் நடந்துச்சு. என்ன நல்ல விஷயம் அப்படின்னு சொன்னால், ஆயுஷ் மாத்ரே அப்படின்னு சொல்லி ஒரு புது பிளேயர், 17 வயசு. எப்படி வைபவ்னு ஒரு 14 வயசு பையன், ஒட்டுமொத்த இந்திய பத்திரிகை ஊடகம் எல்லாத்துலேயுமே பேசப்பட்ட ஒரு பெயர் வைபவ். நேற்று பேசப்பட்ட ஒரு பெயர் ஆயுஷ். இவங்க எல்லாருமே ஃபியூச்சர் இந்தியா. ஏன்னா 14 வயசில் ஒருத்தன் வந்து கலக்கிறான், அதுவும் மும்பையுடைய அந்த மண்ணின் மைந்தனாக இருந்து வெளுத்தான். அவனுடைய ஷாட்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஆயுஷுடைய எதிர்காலம் ரொம்ப கிரிக்கெட்டுக்கு ரொம்ப தேவையான ஒரு நேரத்தில் சென்னை வந்து தோனி களம் இறக்கியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சென்னையுடைய பேட்டிங், அதாவது ஃப்ளாட் பேட்டிங் ட்ராக். லிவியூக்கிட்ட நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னால், கட்டாயம் 250 ரன் அடித்தாதான் மும்பை மாதிரியான பெரிய டீமுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கும். 170 அதையும் திணறி ரொம்ப கஷ்டப்பட்டு, சிவம் துபே ஃபர்ஸ்டெல்லாம் படவே இல்லை, கடைசியாக ஏதோ பட்டு 50 ரன் அடித்தார். ஜடேஜா அப்படியே ஒன் டே மாதிரி ஏதோ விரட்டி அடித்து அது ஒரு 50 ரன் அடித்து 170 தட்டி தடுமாறி நம்ம எடுத்தோம். என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம கண்டிப்பாக பேச வேண்டிய விஷயம். ஸோ இதுக்கப்புறம் இந்த டீமுக்கு வந்து உயிர் இருக்கா அப்படின்னு கேட்டால் உயிர் இல்லை. அதையும் தோனி வந்து தன்னுடைய இதில் சொல்லிட்டார். என்ன அர்த்தம் லிவி, அவர் சொன்னதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இயர் தான் இந்த டீமை ஃபார்ம் பண்ணணும், புதுசாக நிறைய விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கிறார். ஸோ முதல்ல இந்த பேட்டிங் சொதப்பலுக்கு, ஏன்னா டாஸ் அவங்க வின் பண்ணிட்டாங்க, வேறு வழியே இல்லை, நம்ம ஆடி தான் ஆகணும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்முடைய பேட்டிங்கில் ஒரு சுத்தமாக இன்டென்ட்டே இல்லாமல் ஒரு 200+ இருந்தாவது அடிச்சிருக்கலாம். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா செம்மையாக ஆடினாங்க ரோஹித் அண்ட் ஸ்கை. பட் சென்னையுடைய பேட்டிங்குடைய ஃபெயிலியர்ஸ் எங்கே இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு? கண்டிப்பாக, ஏன்னா சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே சொன்ன மாதிரி டீமே வந்து இன்னும் ஒரு ஓவராலாக செட்டே ஆகலை பேட்டிங்க்கு அப்படின்னு தான் நம்ம சொன்னோம். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நேற்றுமே எனக்கு தெரிஞ்சு யாருமே அந்த அடிக்கிற இன்டென்ட்லேயே ஆடல. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த யங்ஸ்டர்ஸ் 2 பேர் மாற்றினவங்க எனக்கு தெரிஞ்சு ஓரளவு ஓகே. நம்ம இதை தான் ஸ்டார்டிங்லேயே சொன்னோம், அவங்க இந்த சேஞ்சை தான் ஸ்டார்டிங்லேயே பண்ணியிருக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஆயுஷ் மாத்ரே நல்லா பேட்டை விட்டு ஆடுறாரு, T20க்கு ஏற்ற மாதிரி நல்லா பேட்டை விடுறாரு, நல்லா 6 அடிக்கிறாரு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நேற்று யாருமே பேட்டே இல்லை. நம்ம சொன்ன மாதிரி, நீங்கள் சொன்ன மாதிரி தூபே எனக்கு தெரிஞ்சு கடைசியில் கொஞ்சம் அடித்தார், பட் ஸ்டார்டிங்லலாம் பேட்டில் படவே இல்லை. அதே மாதிரி தான் ஜடேஜாலாம் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 2 down 3 downல இறங்குற பிளேயரா T20க்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அப்போது வேற பிளேயர்ஸே இல்லையா சென்னை டீமில் இன்னும் பேக்கப்பில்? மேபி அடுத்த கேமில் டெல் பிரெவிஸ் வரலாம் உள்ள, பட் அதை தாண்டி ஆனால் இப்போ அவர் சேஞ்ச் பண்ணாலுமே இப்போதைக்கு சென்னை டீமுக்கு பிளே ஆஃப் போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா 6 மேட்சுமே ஜெயிச்சாகணும். எனக்கு தெரிஞ்சு மற்ற டீம் இருக்கிற ஃபார்மில் சென்னை அந்த 6 மேட்சுமே ஜெயிக்கிறது சாத்தியம் இல்லை இந்த டீம் வச்சு, இந்த போலிங் வச்சு. கண்டிப்பா, ஏன்னா நேற்று பாருங்களேன், 10 ரன் பாலெல்லாம் ரொம்ப ஈஸியா அடிக்கிறார். 10 ரன் பால படுத்துக்கிட்டு அடிக்கிறான், 100 பால ஓட விட்டு அடிக்கிறான். ஸ்கை பாருங்களேன், அதாவது நேற்று ஸ்கையோட பேட்டிங் பாருங்களேன், கிட்டத்தட்ட 10 ஸ்வீப் ஷாட் ஆடி இருக்காரு. அப்போ நம்ம போலிங் வந்து என்ன மாதிரி டாக்டிக்ஸ்ல போட்டாங்கன்னே தெரியல. ஏன்னா ஒரு பேட்ஸ்மேன் ஒரே மாதிரி 10 ஷாட் அடிச்சு 10ல் 3 6 அடிக்கிறாரு, ஒரு 3 4 அடிக்கிறாரு. அப்போ நம்ம போலிங்கில் வந்து என்னதான் சேஞ்ச் பண்ணோம்? அப்போ ஒரு ஐடியாலஜியே இல்லை. ஏன்னா ஸ்டார்டிங்கில் 100 கொஞ்சம் நல்லா போட்டார், அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு 100 அப்படியே அந்த விக்கெட் வந்து இன்னும் பெருசாக எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் மேட்சஸாகவே. அதை தாண்டி பாருங்கள், 10 ரன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனில் அதிகமாக ரன்னு கொடுத்துட்டு இருக்காரு ஓவரில். அதுவும் அவரோட மெயின் பொசிஷனே அந்த டெத் போலிங் தான். பட் டெத் போலிங்கில் நேற்று ஸ்கைலாம் பாருங்களேன், ஒரே மாதிரி தான் பாரு, நேராக ஸ்டெம்புக்கு போடுறாரு, அப்படியே அழகாக ஸ்ட்ரெயிட்டில் ஒரு 6 அடிக்கிறார், 2 6 தொடர்ந்து. அப்படி பார்க்குறப்போ எனக்கு தெரிஞ்சு சென்னையோட இந்த டீமை வச்சு, இந்த டீம் வச்சுருந்தாங்கன்னா அடுத்த சீசன்லேயும் வாய்ப்பு கம்மி தான் நம்ம சொல்லணும்.